யாருக்கு வாழ்வுரிமை? மலையகத்துக்கு வாழ்வுரிமை. இப்படிதானே? ரைட். மலையக வாழ்வுரிமை மகாநாட்டை இந்த நகரிலே மண்டபத்திலே சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகுலேஷ், புஷ்பா ஆகியோரை ஆரம்பத்திலேயே நான் பாராட்டி விட விரும்புகிறேன். கைதட்டுகள் எல்லாரும். எனக்கு இல்லை, அவங்களுக்கு. ரைட். அதே போல தம்பி திகாம்பரம் அவர்களே, அண்ணன் ராதா அவர்களே, எங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் பரணிதரன் அவர்களே, தொழிற்சங்கத்தின் செயலாளர் பிலிப் அவர்களே, அதே போல மலையக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பேராசிரியருக்கு பதிலாக வந்திருக்கக்கூடிய முரளி அவர்களே, ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் தம்பி பரத் அருள்சாமி அவர்களே, பிரஜீவன் அவர்களே மற்றும் தோழர்களே, தோழியர்களே, நண்பர்களே, பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களே, நண்பர்களே, வாழ்வுரிமை என்ன அப்படின்னு திகாவலாக சொல்லிட்டாங்க. மேலதிக கதையை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே பேசிய தீர்மானங்கள் முன்வைத்த நகுலேஷ், முரளி, பரணி தெளிவாக சொல்லிட்டாங்க. வாழ்றதுக்கான உரிமை ஒன்றும் வருமானம் வரணும், சம்பளம் அப்படித்தானே, சம்பளம் வரணும். அடுத்தது வாழ்வதற்கு ஒரு வீடு இருக்கணும், சரிதானே? அம்மா சரிதானே? வீடு இருக்கணும். வீடுக்கு கட்டுறது ஆகாயத்தில் இல்லையே, காணி இருக்கணும். ஆகவே சம்பளம், காணி, அதுக்கு மேலே வீடு. இதுதான் இந்த வாழ்வுரிமை என்பதிலே பிரதான விஷயம். நிறைய இருக்குது, மூணுதான் கட்டாயங்கள். ஆகவே இது மூணையும் நாங்கள் பெற வேண்டும். இலங்கையில் வாழக்கூடிய மலையக தமிழ் மக்கள் நாங்கள், நீங்கள் எல்லாரும், இந்திய விவசாய மக்கள் நாங்கள், ஏழை மக்களை விட கொஞ்சம் இந்த விஷயத்தில் பின்னுக்கு இருக்கிறோம். ஏன் பின்னுக்கு இருக்கிறோம்? நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் குறைஞ்சு போகல. எங்களோட மொத்தம் பெரிய ஆளுகள் இல்லை. காரணம் 48 வருஷத்தில் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே குடியுரிமை பறிச்சுட்டாங்க, வாக்குரிமை பறிச்சுட்டாங்க. 2003 வருஷம் தான் கடைசியா எங்க ஆளுகள் கொஞ்சம் பேருக்கு நாடுலாம் குடியுரிமை கிடைச்சு. எங்க பாடசாலைகள் கூட 1977 வருஷம் தான் கடைசியா தேசிய பாடசாலை கட்டமைப்புக்குள்ள வந்துச்சு. ஆகவே அங்க லேட்டாக ஆரம்பிச்சோம், தாமதமாக ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்தனால வளர்ச்சி குறைவா இருக்குது. ஆனாலும் கூட நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தமிழ் கூட்டணி 2015 வருடம் ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? 12 வருஷம் வருமா? 12 இயர்ஸ் அதுக்குள்ளதான். இதுக்குள்ள நாங்கள் பல காரியம் பண்ணிருக்கோம். 4 வருஷம் தான் நாங்கள் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தோம். நானும் திகாவும் ராதா இருந்தோம். இந்த என்பிபிங்கிற அரசாங்கம் இருக்குது தானே? இப்ப என்பிபி ஜேவிபி என்ன ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏனைய கட்சிகள் மேல இருக்கிற குற்றத்தெல்லாம் எங்க மேல போடுறாங்க. மாறி மாறி வந்து எல்லாரும் சொல்லியிருந்தீங்களே, நீங்க என்ன கிழிச்சு கேட்கிறாங்க. மாறி மாறி பல வருஷம் இருக்கலப்பா, நாங்க ஒரே சொந்த இருந்தோம். இது எங்கே இந்த உரையை பதிவு செய்யும் தமிழ் ஊடகங்கள் சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து இதை போடுங்க. எங்களை பத்தி யாரும் கேட்காதீங்க. மாறி மாறி வந்து ஒவ்வொரு அரசாங்கத்திலுமே இருந்தீர்கள் தானே கேள்வியை கேட்காதீங்க. ஒரே அரசாங்கத்தில் இருந்தோம், நாங்க நல்லாட்சியில் தான் இருந்தோம், 4 வருஷம் தான் இருந்தோம்.
அதுக்கு முன்னால் வேற கட்சிகள் 40 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க படிச்சு அவங்களோட கேளுங்க, கிடைக்காதீங்க. நாடுவாடம் இருந்து இதுக்காக சொன்னதை போல 7 பேட்ச் காணி, தனி வீடு கட்டி, தமிழ் கிராமங்கள், பிரதேச சபை, பிரதேச செயலகம், மலை அதிகார சபை, பிரதேச சபை போற நீங்கள்லாம் தோட்டங்களுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய உரிமை, மலைய பாடசாலைக்கு 2 ஏக்கர் காணி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாம் வாங்கி கொடுத்தோம் 4 வருஷத்துல. அதுக்கு முன்ன 40 வருஷம் ஆண்டவர்கள்லாம் சரி, நான் என்னப்பா செய்யறது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாளுக்கு நியாயமாக வேலை செஞ்சோம். அது ஒன்று அப்படிச்சுக்கிறேன். ஆய்வதில் இன்று இந்த சம்பளம், வீடு, காணி என்ற வாழ்முறையை மெய்யை வலியுறுத்துவதற்கு வேற விட உரிமை இருக்கிறது. அது உண்மை சொல்றோம், நாங்கள் மறந்துடாங்க. ஆகவே அண்டர்கோட் சகாநாயக் அவர்கள் சொல்ல விரும்புகிறோம், தயவு செய்து பம்மாது காட்டாதீங்க, கண்காட்சி காட்டாதீங்க. கண்காட்சி வேணாம், ஆட்சி தான் வேணும். மக்களுக்கான காணியை வழங்குங்கள். காணி யாருக்கு வழங்க போறோம்? காணி பற்றி தீர்மானம் பார்த்தா நம்ம கேட்டோம். பெருந்தோட்டங்களை வாழக்கூடிய மக்களை பார்த்தா எல்லாரும் தோட்டத்தில் வேலை செய்யல. எல்லாரும் வேலை செய்யறீங்களா? இல்ல தானே, எல்லாரும் வேலை செய்யல. அப்படிதான் மகேஷ், எல்லாரும் வேலை செய்யல, எல்லாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் பெருந்தோட்டத்தில் வாழக்கூடிய எல்லாரும் காணி கொடுக்கணும். வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் கூட எங்க பரம்பரை தான் பெருந்தோட்டத்தில் உருவாக்குனாங்க, காணி கொடுக்கணும். மறந்துடாங்க. அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுக்கணும். குடும்பம் என்ன? கல்யாணம் பண்ண குடும்பம், கல்யாணம் பண்ண குடும்பம். அது குடும்பம். ஒரே வீட்டுக்குள்ள வயசான அம்மா அப்பா இருப்பாங்க, கல்யாணம் அண்ணன் இருப்பாரு, கல்யாணம் அக்கா இருப்பாங்க. மூணு குடும்பம். அது ஒரு குடும்பத்துக்கு காணி கொடுக்கணும். அந்த காணிகளை வீடு கட்டி தருவதற்காக தான் நாங்கள் கூட்டணியாக நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசி 10,000 வீடுக்கான உரிமையை உத்தரவாதத்தை பெற்றோம். அதான் கட்டுறாங்க. கட்டல வாங்கி கட்டணும் உங்களுக்கு. அது உண்மை. எல்லாருக்கும் வீடு வேணும், எல்லாரும் காணி வேணும். அதே மாதிரி சம்பளம் கொடுத்தாங்களா கொடுக்கல எனக்கு தெரியல. வருமானம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் பேர், கிடைக்கிற சார் சொன்னாங்க, தெரியல. அது அதிக அலட்டிக்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா சம்பளத்துக்கு நம்பிக்கை கிடையாது. சம்பளம் கொடுங்க, நல்ல விஷயம், பரவாயில்ல. ஆனா நம்பிக்கை கிடையாது. தொழிலாளி தொழில்துறையிலே பங்காளியா மாறணும். எல்லாருக்கும் 4-5 ஏக்கர் காணி பிரிச்சு கொடுக்கணும். அந்த காணியை அவர்கள் வளமாக பயிரிட்டு பராமரித்து அதிலே பெறக்கூடிய விளைபொருளை, தேயிலையா இருக்கலாம், காய்கறியா இருக்கலாம், அதெல்லாம் விற்கணும். உரிமை இருக்கணும், சுய தொழில் செய்யணும். அப்பதான் வருமானம் அதிகாரிக்கும். உங்களுக்கு காலகாலமாக 100 ரூபாவுக்கு, 200 ரூபாவுக்கு, 300 ரூபாவுக்கு, 400 ரூபாவுக்கு போராட முடியாது, ஏக்கி தவிக்க முடியாது, அமர்த்தக்கூடாது. நீங்கள் ஆகவே தான் சம்பளம் கொடுக்குன்னு சொன்னாங்க. உடனடியாக நாங்கள் எதிர்கட்சி இருந்தாலும் கூட நான் 3 பேர் முடிவு பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கை வைத்து வாக்களித்தோம். மக்கள் தேர்தலில் வாக்களிச்சது வேற, பரவாயில்ல, நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் நாங்கள் வாக்களித்த இந்த அண்டர்கோட் சகாநாயக்க அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு தித்வா பேரோடு சிக்கிய மக்களுக்கு கூட காணி கொடுக்கல. தித்வால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டித்தாரே சொன்னாரு. யாருக்காவது 50 லட்சம் கிடைச்சிருக்கா சொல்லுங்க. சொல்லுங்க, யாருக்கா கை தூக்குனீங்க சொல்லுங்க. கிடைச்சிருக்கா யாருக்காவது? 50 லட்சம் கிடைச்சிருக்கா யாருக்காவது? ஆமா இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க. இல்ல, கிடைக்கல.
ஏன் கிடைக்கல? நாங்க என்ன மாற்றாத்தாய் பெற்ற பிள்ளையா? நாங்க ரெண்டாவது பிரஜையா? நாங்க இந்திய பிரஜையா? நாங்க இலங்கை பிரஜை கிடையாது. நாங்க அது அவனோட கேட்கிறேன். கேட்கிறேன் நான் இளைஞர்களா இருந்தால் அதை சொன்னதை போல இந்த மேடையில வந்து மக்களை பார்த்து நாங்கள் இளைஞர்கள், மலைய மக்கள், இலங்கை மக்கள் அவர்கள் நியாயத்தை தருவேன் என்று சொல்லியிருந்தால், அது உண்மையாக இருந்தால், ஏழை அன்றாபுர மக்களுக்கு, குருநாகல் மக்களுக்கு, ஏழை பெருமான் மக்களுக்கு எல்லாம் தரக்கூடிய 50 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை எங்களுக்கு தந்து வீடு கட்டி கொடுத்திருக்கோம். இப்ப வீடும் இல்லை, காணியும் இல்லை. ஆகவே தான் காணி உரிமை சொல்றோம். நாங்க காணி உரிமை கிடைச்சால்தான் மக்கள் வந்து முழுமையான மக்களாக, தன்மானமான மக்களாக, சுயமரியாதை மக்களாக வாழ முடியும் நினைக்கிறேன். மறந்து கூடாது நீங்க. அதே போல கடந்த வாரம் நாங்கள் கொள்முதல் முடிவை எடுத்தோம். தொழிலாளர் தேசிய முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, ஜனநாயக மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் 3 தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து முற்போக்கு மலையக பெருந்தோட்ட தொழிற்சங்க சம்மேளனம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் தம்பி நகரேஸ்வரன் அவர்கள் முன்வைத்திருந்தார். அதை நாங்கள் ஏகமனதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலே மலையகத்திலே தொழிற்சங்க சம்மேளனம் உருவாக விரும்புகிறேன். தெளிவா இருக்கிறோம். ஆகவே அரசு ரீதியாக தமிழ் கூட்டணி பேசுகின்ற பொழுது தொழிற்சங்க சம்மேளனம் பேசும். தெளிவா இருங்க. அதே போல கையில் என்ன இருக்குது? இதுதான் ராதாகிருஷ்ணன் சொன்னதை போல தலைவக்கலைக்கு வந்து அப்ப அட்டனுக்கு வந்து அண்டர்கோசாநாயக் அவர்கள் எதிர்கட்சி இருக்கும் பொழுது வந்து வெளியிட்ட அட்டன் பிரகடனம் என்ன? அட்டன் பிரகடனம், ஜேபி பிரகடனம். ஒன்னு வாசிக்கிற ஒன்று சொல்றாங்க பாருங்க. இடத்துல மலையகத்தில் இருக்கக்கூடிய பயிரிடப்படாத காணிகள் எல்லாம் பிரித்து மலை இளைஞர்களுக்கு வழங்குவோம் சொல்லியிருக்கிறாங்க, எழுதி கொடுத்திருக்காங்க. எங்கேயாவது கொடுத்தாங்களா காணி? சொல்லி காணி கொடுத்தாங்க எங்கேயாவது? காணி கொடுக்கல, சொன்னா கொடுக்கல. அதே போல சொல்றாங்க மலையக மக்களுக்கு உரிய அந்தஸ்தை நாங்கள் சுகாதாரத்துறையில் வழங்குவோம் சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டு பார்த்தால் வரும் பொழுது நான் வரும் பொழுது தொலைபேசியில் பேசினேன். யாருக்கு பேசினேன்? நோர்வுட் ஓஏசி பேர் என்ன? யார்கிட்ட பேசினா? ராஜநாயக்க. அது ஓஏசி. நான் கேட்டேன் முக்கத்து ஓஏசி இலங்கை ஸ்பிரித்தாலே अपराध वेलादीन मुकद वेलादीन उत्तर मुकद नेसर एमन सर वेलादीनवा पटंगर तीनवा उसावेड दाल तीनवा इरिदा वेनकुट अदे विरवला एट्टा वेनकुट इस्पिरताले संबंध वार्ता जन्मकल केळतीनो सर आपकमा मन करना अनिवार्य कटैत करना சொல்லிருக்காரு சொன்னார். அப்புறம் யார் கடிச்சே? கிளங்கன் வைத்தியசாலையிலே மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் யாரு? டாக்டர் பஸ்மி. அவர் கேட்டேன், பஸ்மி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு அங்க விசாரணை முடியலையா, ஆஸ்பத்திரி விசாரணை முடியலையா. முடிஞ்ச பிறகு அந்த அந்த அறிக்கையை நாளை படிச்சு தருவதா சொன்னார். அது மட்டுமல்ல, ராதா அவர்களே நேற்று பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது இந்த போலீஸ் துறை அமைச்சர் இருந்தார். பேர் என்னது? போலீஸ் துறை அமைச்சர் விஜயபாலன். முந்தி போலீஸார் தான், போலீஸ் அமைச்சராக இருக்காரு. அவட கேட்டே முக்கந்த எல்லாத்தையும் ஏக அப்படின்னு ஏக போய் சௌக்கிய பிரச்சனை வந்துருச்சுமா அப்படின்னா சௌக்கிய பிரச்சனை ஏக சௌக்கிய பிரச்சனை ஏக அப்புறம் எல்லாத்தையும் போலீஸ் கட்டிருக்கிறான்ட்டு சொன்னேன். நான் பலனாங்க இப்படி சொல்றாங்க இல்ல பலனம் தான். ஆகவே இந்த பிரச்சனை தொடர்பாக கிளங்கன் மருத்துவமனையில் நிகழ்ந்த ஒரு அசம்பாவிதம், ஒரு சடலத்துக்கு சகோதரிக்கு நிகழ்ந்த
அவமரியாதை தொடர்பாக நாங்கள் அமைச்சரிடம் பேசியிருக்கிறோம். கிளங்கன் வைத்தியசாலையின் மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் மருத்துவ அதிகாரி காஸ்மி அவரோட பேசியிருக்கிறோம். நோரூட் போலீஸ் பொறுப்பு அதிகாரி ராஜநாயகோட பேசியிருக்கிறோம். பலன்னான்னு சொல்லியிருக்கிறாங்க. அபித் பலனமா அவ்வளவுதான். நாளை பாருங்க என்ன கிடைக்குது. நாளைக்கு அவர்கள் திருப்பி வழங்கவிட்டால் நடவடிக்கை எடுப்பாங்க நிச்சயமாக. ஆகவே இப்படி கேள்வி கேட்பதற்கு, தட்டு கேட்பதற்கு, அடிச்சு கேட்பதற்கு ஒரு கட்சி இருக்குதுன்னா அதுதான் தமிழ் கூட்டணி மனிதராக நீங்க தேவை. இல்லாட்டி நாங்கள் நாதியற்ற மக்களாக, அநாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வாழ நிலை ஏற்பட்டுவிடும். கடந்த கால இனவாதிகள் அப்படி இருந்தார்கள், ஆட்சியில் இருந்தார்கள். இன்று அப்படி அல்ல. இனவாதிகள் அல்ல சொல்றாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. திகாம்பரம் அவர்கள் சொன்னதை போல இந்த அரசாங்கத்துக்கு மனசுக்குள்ள மலைய தமிழ் மக்களுக்கு காணி தரக்கூடாது என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. காரணம் என்ன இருக்குது அவங்களுக்கு? அந்த காலத்தில் மலைய மக்களை இந்தியக்காரர்கள் அன்றைக்கு சொன்னவங்க 5 வகுப்பு நடத்துனாங்க. ஜேபி வளர்ந்துச்சு. அது என்ன பண்ணி இன்னும் இருக்குது? அப்படி இல்லை. திகா சொன்னது பிழை, மனோ சொல்வது பிழை, ராதா சொல்வது பிழைன்னு சொல்லி காணி வழங்கினால் நாங்களே மாலை போடுவோம். இருக்கு இந்த மாலையை கொண்டு போய் அடுத்த கழுத்துல நான் போட தயாராக இருக்கிறோம். நாங்கள் இந்த மாலை வேணும்னா அனுர, மாலை வேணும்னா காணி கொடுங்க, அனுர மாலை வேணும்னா வீடு கொடுங்க, அனுர மாலை வேணும்னா உண்மையாகவே சம்பளம் எல்லாரும் கொடுங்க சொன்னாரா? சம்பளத்தை பத்தி சம்பளம் வந்து ஆர்பிசி இல்ல கம்பெனியில் வேலை செய்ய மட்டும் கொடுத்த பத்தாது. சம்பளம் தனியார் தோட்டங்கள் இருக்குது, சிறு தோட்டங்கள் இருக்குது, எல்லா இடத்துல வேலை செய்ய நம்பால வேலை செய்யறான், ஒரே வேலை செய்யறான், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அது உண்மை. பார்த்தா வரும் பொழுது எங்களது கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்டன் தான் பேசினாரு. சொல்றாரு என்னன்னா, அங்க ரங்கலங்கிற இடத்துல, அதே போல மெதமானூருங்கிற இடத்துல ஸ்டேட் பிளான்டேஷன் கார்பரேஷன் அரசு பெருந்தோட்ட நிறுவனம் மக்களுக்கு சந்திரிகா காலத்திலேயே காணி கொடுத்து பிரிச்சு கொடுத்து அதில் அவங்க மிளகு, ஏலம், தேயிலை எல்லாம் பயிரிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாலை போடுவேன்னு சொன்ன அந்த அனுரகுமார சேனாயோட அரசாங்கத்தில் டெண்டர் போட்டு கொழும்புல இருந்து அந்த காணிகள் எல்லாம் பிரிச்சு வித்துட்டாங்க. இப்ப தனியார் கொழும்புல வந்து அந்த காணி கேட்கிறாங்க, மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. காணி தாரேன்னு சொல்லி பிரகடனத்தில் சொன்ன அனுரகுமார சேனாயக்க இன்று பூச காணி தர்றது மட்டுமல்ல, ஏற்கனவே தரப்பட்ட காணியை கூட கொடுக்கிறார். இதை உண்மை புரிஞ்சுக்கிறங்க. மக்கள் இனிமேல் ஏமாறக்கூடாது, முட்டையிடக்கூடாது. ஏற்கனவே இருந்த காணியை பிடிக்கும் ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. இந்த கேள்வியை அன்றைக்கு மட்டுமல்ல, அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறாங்க. யார் இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, பேர் என்ன அலைச்செல்வியா? கலைச்செல்வி, முதலிட கிட்னன், அம்பிகா ராதா, சாவித்ரி பத்மினி, சந்திரசேகரன், அப்புறம் என்ன பிரதீபா, பிரதீப். இது 5 பேரை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மலைய மக்களுக்கு உண்மை செய்ய முடியாது, நியாயம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், சரியா நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பதிலே சொல்லுங்கள். சொல்லி உங்களை தலைவரான அன்றகுமாரோட பேசி நான் சொன்னதை போல தமிழ் போக்குவரத்து வலியுறுத்தக்கூடிய சம்பளம், அதுக்கு மேலே வருமானம், எல்லாரும் சம்பளம் கிடைக்கணும். அதுவும் எல்லாரும் காணி கிடைக்கணும், 10 வயசு காணி கிடைக்கணும், எல்லா குடும்பத்துக்கும் கிடைக்கணும். அது போல எல்லாரும் வீடு கிடைக்கணும். 3 பெற்று தருமாறு கோரி மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.